வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். யோகாசனங்களில் பல ஆசனங்கள் இருக்குது. அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பத்மாசனம். சிறந்த ஆசனங்களில் அதுவும் ஒன்று. இப்போ பார்ப்போம், எப்படி பண்ண போகிறன்றதை பார்க்கலாம். சரி, இப்போ நீங்கள் எப்படி எந்த நிலையில் முதல்ல உட்கார்ந்துருக்கீங்க? இப்போ சாதாரணமாக சமணம் குட்டி உட்காந்துருக்கேன். சரி, இப்போ வலது காலை எடுத்து இடது தொடை மேலே வைக்கணும். இப்படி வச்சுட்டு இது சுகாசனம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கால் மட்டும் வச்சிருக்கிறது சுகாசனம், அர்த்த பத்மாசனம் கூட சொல்லியிருக்கீங்க. பத்மாசனம்னு கூட சொல்லுவாங்க. இதை இப்போ வலது காலை இடது கால் மேலே போட்டிருக்கோம். இப்போ வலது காலை எடுத்து இடது கால் எடுத்து வலது கால் மேலே போட போகிறோம். வலது தொடையின் மேலே வைக்க போகிறீங்க. பாருங்க, அது எப்படிங்கிறது கொஞ்சம் தளர்த்திக்கிறீங்க. இப்போது அந்த பொசிஷனை கொஞ்சம் தளர்த்திக்கிட்டு தான் எடுக்க வரும். கையினால் தான் இது பண்ணணும். அந்த இடது காலை எடுத்து பாதத்தை எடுத்து வலது தொடையின் மேலே வைக்கிறீங்க. நீங்கள் செய்கிறப்ப பார்க்க சுலபமாக இருக்குது, ஆனால் இது உடனே செய்ய பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ கைகளை சின்முத்திரையில் வச்சுருக்கிறீங்க. அதாவது முதல்ல சாதாரணமாக உட்கார்ந்துருந்தீங்க, சமணம் கூட்டி வலது கால் பாதத்தை எடுத்து இடது தொடையின் மேல் வச்சிங்க. அப்புறம் கொஞ்சம் அந்த பொசிஷனை கொஞ்சம் தளர்த்திக்கிட்டு இடது கால் பாதத்தை எடுத்து வலது தொடையின் மேல் வைத்து அமர்ந்திருக்கிறீங்க. இது ஒரு ஆசன நிலை. இந்த ஆசனத்துக்கு பெயர் பத்மாசனம். பத்மாசனம்ங்கிறது நம்ம தியானம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதில் உட்காரணும். அது தவிர எல்லா ஆசனங்களுக்கும் நம்ம ஒரு செட் ஆஃப் யோகாஸ் பண்ணிவிட்டு எல்லா ஆசனத்துக்கும் இதை ஒரு ஓய்வு ஆசனமாக பயன்படுத்தலாம். அதனுடைய பலனை இப்போ என்னன்றதை பார்க்கலாம். சரி, இதை பார்க்குறேன். நல்ல அருமையான ஒரு உட்கார்ந்துருக்க நிலை. பார்க்க சுலபமாக இருக்குது, ஆனால் செய்கிறது பழக்கத்தின் மூலமாக தான் வரும். இது செஞ்சு பார்க்குறவங்க உடனே இது உங்களுக்கு வந்துடாது. ஏன்னா இது பழகினதுனால இதை சொல்கிறோம். நிறைய தரம் பழகினதுக்கு அப்புறம் தான் வரும். அந்த சுகாசனம் ஈஸியாக அந்த பொசிஷனுக்கு வந்துடலாம். அதாவது இந்த வலது காலை எடுத்து இடது தொடையின் மேல் வைக்கிற பொசிஷன் ரொம்ப சுலபமாக வச்சிடலாம். திரும்ப கொஞ்சம் அதை பொசிஷனை தளர்த்தி இந்த இடது காலை பாதத்தை எடுத்து வலது தொடையின் மேல் வைக்கிறது தான் முழுமையான பத்மாசனம். அந்த முழுமையான பத்மாசனம் பழகிறதுக்கு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும். பழகி முதுகெலும்பை நேராக வைத்து உட்காரணும். இந்த ஆசனத்தோட பலன்கள் யோகாசனத்தோட ஒரு அடிப்படை ஆசனம். இது ஜபதபத்துக்கு சிறந்தது. இப்போது இந்த பத்மாசனம் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னால், கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு தியான மண்டபத்துக்கு போகிறீங்க, அங்கே உட்காந்து தியானம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த பொசிஷனில் உட்காந்து தியானம் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, நல்ல முதுகுத்தண்டு நேராக இருக்கும். இந்த ஆசனத்தில் உட்கார்றப்போ, இந்த ஆசனத்தில் நம்ம அமர்றப்போ முதுகுத்தண்டு நல்லா நேராக இருக்கும். முதுகுத்தண்டு நேராக இருக்கிறப்போ நம்ம சிந்தனை தெளிவாக இருக்கும், ஃபோக்கஸ்டாக இருக்கும். நம்ம என்ன தியானம் பண்ணுறோமோ அது தெளிவான தியான உணர்வை நமக்கு கொடுக்கும். அதுதான் முக்கியம். ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஆசனங்களுக்கும் இது ஒரு ஓய்வு ஆசனம். ஜபம் செய்கிறதுக்கு, தியானம் செய்கிறதுக்கு இந்த நிலை மிக மிக சிறப்பு. இது இதை பார்த்து நீங்கள் யோகாசனம் பத்மாசனமும் பழக சொல்லி கற்றுக்கோங்க. ஒரு நாளில் வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். யோகாமணி சார் 50 வருடங்களுக்கு மேலாக, அவங்க கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக யோகா செஞ்சிட்ருக்கிறதுனால டக்குன்னு அந்த ஆசனத்துக்கு வந்துட்டாங்க. ஆரம்ப நிலையில் பழகிறவங்களுக்கு கொஞ்சம் டயம் எடுக்கும், ஆனால் வந்துடும். நிதானமாக பழகுங்க, வந்துடும். இந்த யோகாசன வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். யோகாசனம் செய்ய பழகுங்கள். யோகாசனத்தை தினசரி ஒரு பயிற்சியாக ஆக்கிக்கங்க. நம்ம வாழ்க்கையில் மனநலம், உடல் நலம் எல்லாம் மேம்பட மிகச் சிறப்பானது யோகாசனம். தொடர்ந்து எங்கள் யோகாசனங்க வீடியோக்களை பாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த யோகாசன வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். இன்னும் பல யோகாசன வீடியோக்கள், அப்புறம் எக்ஸசைசஸ் வீடியோவும் தனியாக போடுறதா இருக்கும். மெயினாக எடை குறைப்பு, வெயிட் லாஸ்க்கு. அதனால் நிறைய வீடியோக்கள் வரப்போகுது. தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.